பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். போன வருஷம் அன்பரின் பதத்தில் கூட்டத்தில் வந்துட்டு சொந்த வீடுக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தோம். அப்போ செப்டம்பர் மாதம் வந்து ஒரு பாதி கட்டின வீடை வந்து ஆண்டவர் வாங்க உதவி செஞ்சார். எதிர்பாராத நேரத்தில் கிடச்சிது. அந்த வீட்டையும் வந்து திருப்பி முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சில தடைகள் வந்தது. அதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தப்போ இந்த வருஷம் மே மாதம் 24ஆம் தேதி நல்லபடியாக அந்த சொந்த வீட்டை பால் காய்ச்சி சொந்த வீட்டில் எல்லாருமா குடியேறதுக்கு தேவன் உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுகன்யா. இவர் என் கணவர். நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். போன மாதம்தான் நாங்கள் முதல்ல அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும். ஆனால் எவ்வளவோ கிட்டத்தட்ட வருஷ கணக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒரு முறை கூட எங்களால் வர முடியல. ஆனாலும் அன்னைக்கு காலையில் அங்கிளுடைய மீட்டிங்கில் உனக்காய் நான் வழி திறப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணார் கிராஸ் டிவியில். சரி, கர்த்தர் அழைச்சிட்டாரு, இனி எப்படி இருந்தாலும் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார். ஆனால் 11 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின். 10 மணி வரைக்கும் எங்கள் கையில் ஒரு பைசா காசு கிடையாது. எந்த நம்பிக்கையில் கிளம்புறதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் அழைச்சாரு, நம்மளை அவர் கூட்டிகிட்டு போவார். சந்தோஷமாக கிளம்புங்கன்னு சொல்லி நாங்கள் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனும் வந்துட்டோம். திடீர்னு 3000 ரூபா பணம், நாங்கள் கேட்டது 2000 ரூபா, ஆனால் 3000 கொடுத்து எங்களை சந்தோஷமாக அனுப்பி வச்சார். ரெண்டாவது, நாங்கள் இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போன அன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவர் தொழில் போட்டி காரணமாக சம்பள பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஆனால் அவருக்கு வயசு 70ங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இனி நீங்கள் வேலைக்கு வேண்டாங்க ஐயான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இவரை கத்தி எடுத்து குத்த வந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். அடுத்த மாதம் நான் போய் அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்லுவேன், ஏசப்பா எங்களை அழைச்சவர் நீங்கள் தானேன்னு சொல்லி நம்பிக்கையோட வந்தோம். கர்த்தர் பாருங்க, திடீர்னு குத்த வந்தவர் அவர் கரத்திலேயே அது பற்றுச்சு. கடவுள் அவரை கூட்டிட்டும் போயிட்டார் ஊரை விட்டு. இப்போ நாங்கள் சந்தோஷமாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஜீவனை பாதுகாத்தாரு, அதுக்காக அவருக்கு நன்றி. அங்கிளுக்கும் நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்னன்னா, நல்ல தேவன் அருளும் நல்ல ஈவுகள். ஆமேன். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பின நல்ல வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கும் துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரும். நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பின நல்ல வீட்டை நான் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வாடகை வீட்டிலிருந்து உன்னை இந்த சொந்த வீட்டுக்கு புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். இந்த வசனத்தை கூட்டாம குறைக்காம உங்களுக்கு அப்படியே ரெவலேஷனோட ஆண்டவர் சொல்றார். மறுபடியும், நீ நிரப்பாத, நீ கட்டாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பின நல்ல வீடு, நல்ல வஸ்துக்கள், சகல நல்ல வஸ்துக்களினால் நிரம்பின வீடு, நல்ல வஸ்துக்கள், அப்படி அதை அண்டர்லைன் பண்ணுங்க. நல்ல வஸ்துக்களால் நிரம்பின வீடுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் நான் உனக்கு கொடுப்பதினால். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சகல நல்ல வஸ்துக்களினால் நிரம்பின வீட்டை உங்களுக்கு கொடுக்க போறார். அப்பொழுது ஏற்கனவே நீ அடிமையாய் நடத்தப்பட்டிருந்த வாடகை வீட்டிலிருந்து உன்னை புறப்பட பண்ணி சொந்த வீட்டில் கொண்டு போன தேவனை அங்க போனதுக்கு பிறகு மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டார். இந்த டேவிட்னு ஒருத்தன் இருக்கான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு, என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் சொல்கிற இந்த ப்ராஃபஸியை போய் மடமடன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி போய் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்காருப்பா.
அவ்வளோதான். உனக்கு நான் ஒரு வீடு கட்டி தரப்போகிறேன்னு ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார், சொன்னார். நான் வந்து சொல்கிறேன். இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பினார், உங்களுக்கு நான் ஒரு வீட்டை கட்டி கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. உனக்கு நான் ஒரு ஃபேக்ட்ரியை கட்டி கொடுக்க போகிறேன். தாவீதுக்கு மேட்ரை சொல்லிட்டு அவர் போயிட்டார். சொல்லிட்டு போகிறது தான் தீர்க்கதரிசியுடைய வேலை. அதுக்கு பிறகு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பில் நீங்களும் ஆண்டவரை இணைஞ்சிருக்கிறீங்க. அப்போது தாவீது உடனே என்ன சொல்கிறான், அவன் சொல்லிட்டு போயிட்டான், உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று உம்முடைய அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினபடியினால் இந்த விண்ணப்பத்தை செய்ய எனக்கு மன தைரியம் வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியாச்சு, ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு வீடு கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி ஆண்டவரே என் காதுக்கு தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தினபடியினால் இந்த விண்ணப்பத்தை நான் உங்கள் சமூகத்தில் தாழ்மையோடு வைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து அதை ஜெபத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன் ஃபைன் மார்னிங் த ப்ராஃபஸி வில் ஃபுல்ஃபில். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னபடி செய்கிறவர். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். ஆண்டவர் கட்டுவார். இப்போ பாருங்க, இந்த மூலவசனம் இதில் வாசிச்சோமே, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பின வீட்டை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் பொழுது நீ வாடகை வீட்டிலேருந்து புறப்பட பண்ணினா அந்த வீட்டை கொடுத்த தேவனை மறவாதபடி எச்சரிக்கையாயிரும். இந்த வசனத்தின்படியாக தான் தாவீது செய்தான். இப்போ ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்துட்டார். இப்போ தாவீது அந்த வீட்டில் போயிட்டு இந்த வசனத்தின்படி ஆண்டவரை மறவாதபடிக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆண்டவரே, தேவரீர் உமது அடியானுக்கு கொடுத்த இந்த வீடு எப்போதும் உமக்கு முன்பாய் இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கட்டி கொடுத்த வீட்டில் உங்களுக்கு இடம் வேணும்னு சொல்கிறான். நிறைய பேர் கட்டி கொடுக்குறது வரைக்கும் வாங்கிடுவான், அதுக்கப்புறம் ஏசுநாதரை வெளியே நிற்க வச்சுருவான். உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நிறைய பிள்ளைகள் இப்போ அப்படி தான். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வீடை கட்டி கொடுத்துருப்பாங்க, அவள் வயசான காலத்தில் வீட்டிலேயே சேர்க்க மாட்டான், கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுருவான். ஒரு நாள் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. இப்போ தாவீது சொல்கிற, ஆண்டவரே நீர் உமது அடியானுக்கு கட்டி தந்த வீடு எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இது ஆசீர்வாதங்க. அப்படின்னா இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறது தான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொன்னேன். அதுதான் வார்த்தை, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சொல்கிறான், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதா. அப்படின்னு ஆண்டவர், உங்கள் ஆசீர்வாதம் தான் எனக்கு இந்த வீட்டில் எப்பவும் வேணுமே தவிர நான் விரும்புகிறதெல்லாம் இல்லை. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு. ஆண்டவர் அப்படித்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. முதல்ல நல்ல வஸ்துக்களால் நிரம்பின வீடு, ரெண்டாவது நல்ல பொக்கிஷசாலை. உபாகமம் 28:12 படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். சிலர் சொல்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க, இப்போ அவங்க காட்டில் தான்ப்பா மழைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் தான் மழை அடிக்க போகுது. ஹல்லேலூயா. இது உன்னுடைய சீசன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா இன்னைக்கு இந்த சீசன்ல பரலோகத்தின் நல்ல பொக்கிஷ சாலையை உன் வீட்டுக்கு நேராக திறந்து விட்டார். இதில் உங்கள் ஃபெய்த்து தான் முக்கியம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் எனக்கு வாசலை திறப்பார், ஆண்டவர் நல்ல பொக்கிஷ சாலையை எனக்காக வச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கை இருந்ததுன்னா தான் அந்த பொக்கிஷ சாலை உங்களுக்காக திறக்கும். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். அந்த ஏற்ற காலம் இன்னைக்கு வந்திருக்கிறதுனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இது உன்னுடைய சீசன். ஆண்டவர் உனக்கு செய்கிற காலங்கள் வந்துருச்சு. மட திறந்த வெள்ளம் மாதிரி ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஊற்ற போறார். ஒரு வசனம் இருக்கிறது, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியை விசாரித்து, பூமியின் குடிகளை விசாரித்து அவற்றுக்கு நீர் பாய்ச்சுகிறார்,
தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே அதை செழிப்பாக்குறார். அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய வியாபார ஸ்தலத்தை, உன்னுடைய வேலையை பரலோகத்தினுடைய நதியோட கனெக்ட் பண்றார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே அதை செழிப்பாக்குறார். அப்படின்னா தேவ நதியோட உன் வேலையை, உன் பிஸ்னஸை, உன் ஊழியத்தை ஆண்டவர் கனெக்ட் பண்ணிட்டாருன்னா, டேப்பு திறந்து விடுறது இல்லை, நதி திறந்து விட்டா எப்படி இருக்கும்? அப்போ பரலோக நதி ஆண்டவர் திறந்தாருன்னா ஊர் உலகம் எல்லாம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எப்போவுமே ஒரு பகுதியை வாசிச்சிங்கன்னா அதை வந்து இமேஜின் பண்ணி பார்க்கணும். அதை பார்த்தா தான் அதனுடைய பிளஸ்ஸிங்குடைய உச்சக்கட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தை வாசிக்கும்போது தான் பரலோக நதியினால் அதை செழிப்பாக்குறான். தேவ நதி அப்படின்னாச்சுன்னா பரலோக நதியில் நம்ம வீடை, நம்ம பிஸ்னஸை, நம்ம ஊழியத்தை, நம்ம வேலையை ஆண்டவர் கனெக்ட் பண்ணி விடுறார். அங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே டேப்பை ஓப்பன் பண்ணால் சீசன் பார்க்காம எல்லா சீசன்லேயும் வந்துக்கிட்டே இருக்கும். தேவ நதி வற்றாத நதி. கங்கை வற்றி போகலாம், யமுனை வற்றி போகலாம், கோதாவரி வற்றி போகலாம், ஆனால் தேவ நதி ஒரு நாளும் வற்றாது. ஹல்லேலூயா. அதுதான் பரலோகத்தினுடைய தேவ நதி. அதில் கொண்டு போய் இன்னைக்கு உங்கள் வீட்டை எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நல்ல பொக்கிஷசாலையை உங்களுக்கு நேராக திறந்தாச்சு. அப்படின்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது? நல்ல ஒரு வேலை உனக்கு கொடுத்தாச்சு, நல்ல பிஸ்னஸில் நல்ல ஆர்டர்களை கொடுத்தாச்சு, ஊழியத்தில் நல்ல ஆத்துமாக்களை கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் நல்லதாக ஆண்டவர் கொடுக்கும்படிக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தையே ஓப்பன் பண்ண, ஹெவனே ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே யாரையா மூட முடியும்? வானம் திறந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு யாருமே அந்த ஆசீர்வாதங்களை மூடவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் கடன் எல்லாம் மதகு மாதிரி நதியிலேருந்து தண்ணி ஊற்றுனா உன் கடன் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும், இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நீ கடன் வாங்கிட்டு இருந்த, ஆனால் ஆண்டவர் பரலோகத்து நல்ல பொக்கிஷசாலையை திறந்தா கடன் வாங்க மாட்ட, அநேகருக்கு கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் கடன்காரனுக்கு கொடுத்து பகையை வரவழைச்சிக்கிட்டீங்க. அதனால் கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய பேரிடத்துல இருக்குது. வட்டிக்கு பணத்தை கொடுத்துறாதீங்க. பைபிளில் கடன் கொடுப்பாய்னு சொல்லப்பட்டிருக்குதே, வட்டிக்கு கடன் கொடுப்பாய்னு பைபிளில் எழுதலை. அதனால் வட்டிக்கு கொடுத்து அதன் நிமித்தம் அடுத்தவங்களுடைய கசப்பை நீங்கள் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. கஷ்டப்படுறாங்களா? உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுன்னா நல்லா கவனிச்சிக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, அவங்க கேட்டு வந்துட்டாங்க, அதனால் பக்கத்து வீட்டில் போய் நான் கடன் வாங்கி அவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தேன், 2 லட்சம் கொடுத்தேன். ஞானமற்ற பரிதாபம் விபரீதங்களை கொண்டு வரும். ஞானமற்ற பரிதாபம். அப்போ அந்த பரிதாபம் ஞானமாக இருக்கணும். சில நேரங்களில் ஞானம் இல்லாமல் பரிதாபப்பட்டால் என்ன நடக்குன்னா, நீ ஈஸியாக கொடுத்ததுனால அவன் ஈஸியாக தொலைச்சிட்டு வந்து பெரிய கடன்காரனா அவன் மாறுறதுக்கு நீ இன்டைரக்டாக சப்போர்ட் ஆகிருப்ப. அவங்க ரொம்ப கஷ்டம்னு வந்து கேட்டாங்க, ஐயா நான் அதனால் என்கிட்ட இல்லை, அதனால் நான் என்னுடைய மருமகளுக்கு நகையெல்லாம் கொண்டு வச்சு கொடுத்தேன். ஆண்டவர் மருமகளுக்கு நகையை வச்சு நீ கொடுன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. எப்போவுமே கொடுக்கும்போது இது கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரின்ற மனநிலையில் நீங்கள் கொடுத்தாச்சுன்னா தான் அந்த உறவு சமாதானமாக இருக்கும். ஓகே, அவங்க கொடுத்துருவாங்க, கொடுக்கலனாலும் பரவாயில்லை அப்படின்ற லெவலில் நீங்கள் உதவி செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணேன்னா, சரிம்மா நான் ப்ரே பண்ணிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வழி தரப்பார். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு 5 லட்சம் ரூபா தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஒரு 5 lakhs உங்கள்கிட்ட கடன் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் நீ கேட்ட உடனே 5 லட்சத்தை கொடுத்தா அவங்க 5 லட்சத்தில் நிறுத்த மாட்டாங்க. இங்கே இந்த 5 லட்சம் இன்னும் 4 இடத்துல கேட்டிருப்பாங்க. எல்லாரும் கொடுத்த உடனே என்ன ஆகும்? இந்த 5 லட்சத்தில் முடிக்க வேண்டிய அந்த பட்ஜெட்டில் முடிக்க வேண்டிய கல்யாணத்தை 15 லட்சத்தில் கொண்டு போய் முடிச்சிருவாங்க. அப்போது நீங்கள் கொடுத்ததுனால எளிதாக அவங்க பெரிய மீள முடியாத கடனில் போய் சிக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு வழியை திறந்து விட்டீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? இருக்கிறது போல் இந்த 5 லட்சம் ரூபாயில் அழகாக ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், அவசரப்பட்டு உனக்கு இது செய்வேன் அது செய்வேன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரத்தில் பேசிடக்கூடாது. இப்போ என்னால் என்ன முடியுமோ அதை செய்கிறேன், பின்னால் வந்தால் நான் கொடுப்பேன். அதனால் கமிட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் கொடுக்கணும். கடன் வாங்கி கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. ஏன்னா கடன் வாங்கிட்டு அந்த காரியத்தை அவங்களுக்கு செய்து முடிச்சிருவாங்க. இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கும்போது
ஏக்கா எனக்கு ஒரு 10 லட்சம் கடன் கொடுங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே நகையை அடை வச்சு கொடுத்துட்றேன்னுவாங்க. எந்த நகையை அடை வைப்பாங்க தெரியுமா? எந்த மகளுக்கு நகை போட்டு கொடுத்தாங்களோ அந்த மகளிடத்தில் இந்த வாங்கி அடை வைப்பாங்க. அப்போ எங்கே வெடிக்கும் பூகம்பம்? பாழ போன மாப்பிள்ளை வீட்டில் வெடிக்கும் பூகம்பம். யாரை கேட்டு கொடுத்த, எதுக்கு கொடுத்த, வெடிக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க? கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கி அடமானம் வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு நீங்களே பாம் வச்ச மாதிரி ஆகிடும். எப்போவுமே ஞானமாக இருக்கணும். எனக்கு இதுதான் முடியும். இனி வருகிற நாட்களில் எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, ஈசாக்கு, ரெபேக்கா, ஆபிரகாம் காலங்களில் நடந்த மாதிரி இனி நடக்கணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்து தான் அவளை கூப்பிட்டுட்டு வரணும் வீட்டுக்கு. ஆமென். பொம்பளை வீட்டிலேருந்து வாங்கிட்டு வர்றதில்லை, மனைவியுடைய வீட்டுக்கு கொடுத்து தான் மனைவியை கூப்பிட்டுட்டு வரணும். ஆபிரகாம் அதுதான் செய்தான். இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதை சொல்கிறாரு. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு அது செய், இது செய், வீடை வாங்கி கொடு, பைக்கை வாங்கி கொடு, காரை வாங்கி கொடு, இத்தனை பவுன் கொடு, அத்தனை பவுன் கொடு. நீங்கள் டிமாண்ட் பண்ணிங்கன்னா அது அழுதுகிட்டே வருகிற செல்வம் உன் வீட்டில் நிற்காது. கொஞ்சம் கிடைச்சாலும் மனநிறைவோடு அவள் அந்த செல்வத்தை கொண்டு வந்தா அதுதான் உன் வீட்டில் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. எனவே இன்னைக்கு உங்களுடைய வருமானங்களை ஆண்டவர் விசாரித்து உங்களுக்கு நல்ல பொக்கிஷசாலியை திறப்பார். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்தோட எழும்பி நின்று எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு பிள்ளைகள் எத்தனை பேர் நன்மையான காரியம் நடக்குன்னு எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் சூறாவளி காற்று போல தீமையான காரியங்கள் நடந்ததோ, அந்த தீமைகளை நல்ல ஆண்டவர் இன்றைக்கு நன்மையாக நீர் மாற்றி தருகிறதற்காக உமக்கு நன்றி. யோசேப்புக்கு தீமை செய்ய அவன் சகோதரர்கள் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த தீமையை நன்மையாக மாற்றி கொடுத்தீங்களே. இன்னைக்கு வரைக்கும் எந்த தீமைகளை, என்ன கொடுமைகளை என் பிள்ளைகளை அனுபவித்து கண்ணீரோடு வந்திருக்காங்களோ அவைகளெல்லாம் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நன்மையாய் மாறட்டும். நல்லவராய் சுற்றி திரிந்த ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படி, நல்ல காரியங்களை செய்யும்படி நீர் எழுந்தருளி வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வது உண்மையானால் பரலோக அப்பா உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொன்னீர். நீ சொன்னது போல நல்ல வஸ்துக்களால் நிரம்பின ஒரு நல்ல வீட்டை என் பிள்ளைகளுக்கு நீங்கள் தாங்கப்பா. நல்ல ஒரு வீடை என் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் தேவ தூதர்களை அனுப்பி எந்த தெருவில், எந்த இடத்துல, எத்தனாவது சர்வே நம்பரில் என் பிள்ளைகளுக்கு அந்த நல்ல வஸ்துக்களால் நிரம்பின வீட்டை நீர் கொடுப்பதற்கு, கட்டுவதற்கு தீர்மானித்திருக்கிறீரோ அந்த இடத்தை இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பிளாக் பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்க கையில் விசுவாச கண்கள் மூலமாக அவருடைய விசுவாச கைகளில் அந்த டாக்குமெண்ட்டையும் நல்ல வஸ்துக்களால் நிரம்பின அந்த நல்ல வீட்டிற்கான சாவியை என் பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு கடந்து செல்லட்டும். நல்ல பொக்கிஷ சாலையை திறப்பேன் என்று சொன்னீரே. கடனில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு தயவு செய்து இவருடைய கடன்களை அடைக்கும்படி பரலோகத்தின் நதியோடு இவருடைய வேலை, இவருடைய ஊழியம், இவருடைய அந்த வியாபார ஸ்தலங்களை ஆண்டவர் கனெக்ட் பண்ணி பரலோகத்தின் நதியினாலே அதை மிகவும் செழிப்பாக்குவேன் என்று சொன்னீரே. வறட்சியான என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகுந்த செழிப்பானதாய் மாறத்தக்கதாக ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு மதகுகளை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். மூடப்பட்டு கிடக்கிற வியாபார ஸ்தலங்கள் மறுபடியும் திறக்கப்படுவதாக. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற வியாபாரங்கள் லாபத்தை காணட்டும். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். என் பிள்ளைகள் விரும்பி வந்த அத்தனை காரியங்களிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com
gmail.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy நடத்தும் Summer Break Skill Make பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் மே கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது Genesis Creations Media Academy மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது Genesis Creations Media Academy-யின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.